வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய், தருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கந்தக் கடவுளினுடைய பெருமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான தருணத்திலே உலகமே வியந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய வைபவங்களிலே முக்கியமான வைபவம் சூரசம்ஹாரம் என்று சொல்லப்படுகின்ற சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமானுடைய அற்புதத்தை கந்த சஷ்டி பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த கந்த சஷ்டி பெருவிழாவிலே முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு பெரிதும் தேவை அக வழிபாடா புற வழிபாடா என்கிற பட்டிமன்றத்தின் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திப்பது சண்முக திருக்குமரன். பெருமைக்குரிய பெருமக்களே, முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது எப்படிப்பட்ட வழிபாடு? சஷ்டி என்பது அமாவாசை அல்லது பூர்ணிமாவுக்கு அடுத்து 6ஆம் நாள் வருகிறது. ஜாதகத்திலே 6ஆம் இடம் என்பது ரோகம், கடன், விரோதம், சத்ரு போன்றவைகளை குறிக்கும். செவ்வாய் ரோகக்காரகன். எல்லா தோஷத்தை போக்குகின்ற எம்பெருமான் முருகப்பெருமான். அவருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அவருக்கு உகந்த திதி சஷ்டி திதி. சஷ்டி என்றால் 6 என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. முருகப்பெருமானுக்கு 6 முகம், சரவண பவ என்று 6 அட்சரம், 6 படை வீடு, 6 கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டவர். இந்த பெருமானுடைய திருவடியை விடாது பிடித்தாலே எந்த கெடுதலும் அண்டாது என்று சொல்வார்கள். எனவேதான் கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் வறுமை ஓடிவிடும், நவ கிரகங்களும் நமக்கு துணை இருக்கும், சத்ருக்கள் மனம் மாறி விடுவார்கள், முகத்திலே தெய்வீக ஒளி வீசும். எனவேதான் கந்த சஷ்டியை தினசரி சொல்லுகிற பொழுது நம்முடைய உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் எப்படிப்பட்ட சிறப்பு என்பதை உணர்த்துவதுதான் கந்தனுடைய பெருமை. அரோகரா என்று சொல்லி முருகனை வணங்கினாலே உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கும். ஹர 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 என்ற சொற்களின் சுருக்கம்தான் அரோகரா. இறைவனே, துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக என்று சொல்வதுதான் அரோகரா. ஹரஹர மகாதேவா என்று முருகப்பெருமானுடைய தகப்பன் சிவபெருமானை சொல்வது உண்டு. ஹர ஹர ஹர. சைவ சமய குறவர்களுடைய ஒருவரான திருஞான சம்பந்தர் ஒரு முறை பல்லக்கிலே அமர்ந்து பயணம் செய்கிற பொழுது அவரை சுமந்து சென்றவர்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா என்று பாடிக்கொண்டு போனார்கள். இதை கேட்டு ஞானசம்பந்த பெருமான் இதற்கான பொருள் என்னவென்று கேட்டார். ஒருவருக்கும் பொருள் சொல்ல இயலவில்லை. உடனே ஞானசம்பந்த பெருமான் பொருள் இல்லாத ஒன்றை சொல்வதை விட ஹர 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 என்று சொல்லுங்கள் என்று முதலிலே எடுத்து கொடுத்தவர் ஞானசம்பந்த பெருமான். அதன் பிறகுதான் ஹர 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 என்று சொன்னார்கள். அது நாளடைவிலே அரோகரா என்று வந்தது. அரோகரா என்பதை அர ஓஹரா என்று பிரிக்கலாம். அரண் ஹரன் இரண்டுமே சிவபெருமானுடைய பெயரை குறிப்பதுதான். எனவே முருகப்பெருமான் மீது கொண்டுள்ள பற்றற்ற ஆசையினாலே முருகன் அடியார்கள் முருகனை வணங்குகிற பொழுது அரோகரா என்று விளக்க விடுகிறார்கள். இந்த வார்த்தையை எங்கு பார்த்தாலும் நாம் கேட்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த முருகப்பெருமானுடைய பெருமை உலகமெல்லாம் செழிக்கின்ற விதத்திலே உலக மக்கள் மிகச்சிறப்பாக சொல்லி மகிழ்கின்ற
இந்த முருகப்பெருமானை எப்படி சொல்லுகிறார் தெரியுமா கச்சியப்ப சிவாச்சாரியார்? அழகை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. பச்சை புல்வெளி அழகு சேர்க்கிறது. அதை போலதான் இயற்கை அழகெல்லாம் ஒன்று திரண்ட பேரழகன் மன்மதன். இவனுக்கு மாறன் என்கிற பெயர் உண்டு. இந்த மன்மதனைப் போல 1000 மடங்கு அழகு மிக்கவன் முருகன். முருகனின் அழகின் முன் மன்மதனின் அழகு ஏளன பொருளாகிவிட்டதாம். எப்படி? முருகப்பெருமானுக்கு குமாரன் என்ற பெயர் உண்டானது. கூ என்பது அதிகப்படியாக என்ற பொருளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் கூ மாறன். மாறன் என்றால் மன்மதன். கூ என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகப்படியான அழகுடையவன், கருணை நிறம் கொண்டவன். எனவேதான் மன்மதனை கருவேல் என்று சொல்வார்கள். முருகப்பெருமான் சிவந்த நிறத்தை உடையவன் என்பதனாலே அவனை செவ்வேல் என்று சொல்வார்கள். 1000 கோடி மன்மதனின் அழகெல்லாம் ஒன்று சேர்ந்தது போல முருகன் திகழ்வதாக கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்லுகிறார். இப்படி மனத்தை இறைவனிடத்திலே வழிபடுத்துவதுதான் வழிபாடு என்று சொன்னார்கள். வழிபாடு என்பது ஒரு சடங்கு. இது உயிர்ப்புள்ள ஒரு முயற்சி. அறிவார்ந்த ஆழ்வினை மனிதன் எண்ணுதல், நினைத்தல் போன்ற அகப்பயிற்சி மூலம் ஆன்மா தன்னை உயர்த்தி கொள்ள துணை செய்வதுதான் வழிபாடு. குறைபாடுள்ள உயிர்கள் உயர்ந்த தன்மையடைய முயல்வதற்கு வழிபாடு இன்றியமையாதது. நாமெல்லாம் குறையோடு பிறந்தவர்கள். எனவே வழிபாடு என்பது நமக்கு அவசியம், தேவை. உயிர்களுடைய தன்னிச்சையான போக்குகளை நிறுத்தி நம்முடைய மனத்தை நல்ல நெறியிலே செலுத்துவதுதான் வழிபாட்டினுடைய அடிப்படை. எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். வழிபாட்டிலே தனி வழிபாடு உண்டு, கூட்டு வழிபாடு உண்டு. வழிபடுவோர் தன் நன்மை கருதி தான் மட்டும் வழிபட்டால் அது தனி வழிபாடு. பலரும் கூடி பொது நன்மைக்காக வழிபடுவது கூட்டு வழிபாடு. இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் தனி ஒரு மனிதன் தன் உள்ளத்திலே ஆன்ம நாயகராக இறைவனை வைத்து வழிபாடு செய்வது அக வழிபாடு. இதை ஆத்மார்த்தம் என்று சொல்வார்கள். தன்னலம் கருதியோ பிறர் நலம் கருதியோ கோயில் அமைத்து இறைவனை நீராட்டி பூச்சொரிந்து வழிபடுவது புற வழிபாடு. இது பரார்த்த பூஜை என்று சொல்வார்கள். அதைத்தான் இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு பெரிதும் தேவை புற வழிபாடா அக வழிபாடா? அக வழிபாடு என்று சொல்வதற்காக முருகப்பெருமானுடைய திருநாமத்தை தாங்கியிருக்கக்கூடிய கவிஞர் முருகன் அவர்களும் திருமதி வள்ளியம்மை அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். முருகனும் வள்ளியும் தானே அக வழிபாட்டை பற்றி பேச முடியும். எனவே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, புற வழிபாடுதான் என்று சொல்வதற்காக அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாக இருந்தால் நான் அப்பன் தான் என்று சொல்லி மிகச் சிறப்பாக வருகிறார் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம். அவருக்கு அணி சேர்க்கிற விதத்திலே அந்த அணியிலே புற வழிபாடுதான் என்று சொல்வதற்காக திருமதி பத்மா அழகேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே பெருமைக்குரிய பெருமக்களே, கந்தனுடைய பெருமையை இன்னும் ஒருபடி கூட்டி பார்ப்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு. எனவே இந்த பட்டிமன்றத்தை பலருக்கும் பகிர்ந்து அனுப்பி கந்தனுடைய பெருமையும் முருகப்பெருமானுடைய அருளையும் நீங்கள் பெற வேண்டும் என்கிற முன்னுரையை மாத்திரம் சொல்லி, முருகப்பெருமானுடைய அருளை பெற பெரிதும் தேவை அக வழிபாடுதான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் கவிஞர் முருகன். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். திருச்செந்தூர் மருதமலை திருத்தடி பழமுகை சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. ஞானம் பழமது பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுளம் ஆனவை தீர்த்தென்னை ஆள் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே என்ற கந்தர் அனுபூதியுடன் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையினரையும் மற்றும் இரு அணி பேச்சாளர்களையும் அனைவரையும் பணிவுடன் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். முருகப்பெருமானின் அருளை பெற பெரிதும் தேவை அக வழிபாடே என்ற அணியில் பேச வந்துள்ளேன்.
முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு நீங்கள் நெடுங்காலம் தவம் இருக்க வேண்டியதில்லை, விலை உயர்ந்த காணிக்கைகள் செலுத்த வேண்டியதில்லை. முருகப்பெருமானின் அருளை பெற உள்ளன்போடு ஒரே ஒரு வினாடி உள்ளன்போடு முருகப்பெருமானை நினைத்தால் போதும், அவர் ஓடோடி வருவார். அவர் ஓடோடி வந்து தீராத வினைகளையெல்லாம் தீர்த்து வைப்பார். அதனால் தான் எழுதினார்கள், ஒரு கால் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன். முருகா என ஓதிவிட்டால் போதும், ஒரு வினாடி ஓதிவிட்டால் போதும், நம் நெஞ்சில் இருகாலும் அவனுடைய 2 தண்டைக்காலும் நம் கண் முன்னால் தோன்றி நம்முடைய குழப்பங்களை, அச்சங்களை அனைத்தையும் அவை தீர்த்து அருள்வார் முருகன். அதனால் தான் பாடினார்கள், உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் என்றார்கள். பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே என்றார்கள். முருகப்பெருமானை ஒரு நிமிடம் நெஞ்சில் நினைத்தால் போதும், தீராத வினைகள் எல்லாம் தீரும், தீராத துன்பங்கள் எல்லாம் தீர்த்தருள்வான் கலியுக தெய்வம். 16,000 பாடல்களுடன் திருப்புகழை இயற்றினாரே அருணகிரிநாதர். முருகப்பெருமான் அவரை ஆட்கொள்வதற்கு முன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? சிற்றின்பத்தில் மூழ்கி கிடந்தார். பெரும் செல்வந்தரான அவர் ஒரு கட்டத்தில் தன் அனைத்து பொருள்களையும் இழக்கிறார். தன் உடல் நலத்தை இழக்கிறார். உடல் முழுவதும் நோய்வாய்ப்பட்டு வாழ்வை வெறுத்து உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக திருவருணை எனப்படும் திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தில் இருந்து கீழே குதிக்கிறார். தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தில் இருந்து கீழே குதிக்கிறார் அருணகிரிநாதர். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்கிறது. முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு அவருக்கு காட்சி தந்து அவர் நாவிலே சரவணபவ மந்திரத்தை எழுதுகிறார். அதன் பின்பு பாடப்பட்ட பாடல்தான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும் என துவங்கும் திருப்புகழ் பாடல்கள். பொருள், முத்தை தரு பத்தி திருநகை, முத்து என்றால் முத்து, பத்தி என்றால் வரிசை. அதாவது முத்தை தரு பத்தி திருநகை, முத்தை போன்று வரிசையாக உடைய பற்களை உடைய திருநகை, புன்னகை புரிகின்ற அத்திக்கிரை, அத்தி என்றால் தெய்வானை, அத்திக்கிரை தெய்வானையின் இறைவன் முருகப்பெருமான். முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண, அவன்தான் முத்திக்கொரு வித்து குருபரன், அவன்தான் முக்தி தரக்கூடியவன், அவன்தான் முக்தி தருவான், அவன்தான் அந்த குருபரன் என்று துவங்கக்கூடிய அந்த அருமையான பாடலுடன் 16,000 பாடல்களை எழுதினாரே அருணகிரிநாதர். முருகப்பெருமான் அவரை ஆட்கொள்வதற்கு முன்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் சிற்றின்பத்தில் மூழ்கி கிடந்தார். ஆனால் நெஞ்சில் முருகப்பெருமானை உள்ளன்போடு துதித்ததால் அவர் முன்பு காட்சி தந்து அவருக்கு சரவணபவ மந்திரத்தை ஓதி அவருடைய வாழ்வை மாற்றி காட்டினார் முருகப்பெருமான். அதனால்தான் அவர் எழுதினார், அதனால்தான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் எழுதினார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் கையெழுத்தே என்றார். கந்தர் அலங்காரத்தின் 40வது பாடல் அந்த பாடல். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் கையெழுத்தே என்று எழுதினார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற் பொழில், செயல் என்றால் மீன்கள், கடலில் உள்ள மீன்கள் வயல்களில் புகுந்ததால் திருச்செந்தூரின் வயல்கள் அழிந்ததாம். அதேபோல் தேங்கடம்பின் மால், மால் என்றால் பூக்கள், கடம்ப மரத்தின் பூக்களால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், பெண்கள் அந்த கடம்ப மரத்தின் பூக்களை கண்டு அவர்களுடைய மனம் அழிந்ததாம். மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், சூரபத்மனை அவர் வதம் செய்வதற்கு முன்னால் அவர் முதலில் அந்த சூரபத்மன் இருந்த கோட்டை, அந்த கோட்டையானது மலையால் சூழப்பட்டிருந்தது. வெற்பு என்றால் மலை, மலையால் சூழப்பட்டிருந்தது. அந்த வெற்பு, அந்த மலை கடலால் சூழப்பட்டிருந்தது. ஆக முருகப்பெருமான் முதலில் அந்த கடலை வற்றச் செய்கிறார், பின்பு அந்த மலையை உடைக்கிறார், அதன் பின்பு சூரபத்மனை அழிக்கிறார்.
அதனால் தான் எழுதினார்கள், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும், வேலையும் என்றால் கடல், சூரனும் சூரபத்மன் வெற்பும். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் கையெழுத்தே. ஆக நம் தலையில் உள்ள பிரம்மன் எழுதிய கையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியது முருகப்பெருமானின் தண்டைக்கால். ஆகவே அவரை நாம் அகத்தால் வழிபட வேண்டும். அகத்தால் ஒரு வினாடி வழிபட்டால் போதும், முருகப்பெருமான் ஓடோடி வந்து நிற்பார். ஆகவே முருகப்பெருமானின் அருளை பெற நாம் அவரை அகத்தால் தான் வழிபட வேண்டும். அக வழிபாடே சிறந்தது என்று மீண்டும் பணிவுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகா ஓ முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தணி பழமுகை சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. ஞானப் பழமது பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, முருகப்பெருமானின் அருளை பெற பெரிதும் தேவை அக வழிபாடே புற வழிபாடே என்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் இந்த காலத்தில் பொருத்தமான தலைப்பை கொடுத்துள்ளீர்கள். முருகப்பெருமானின் அருளை பெற பெரிதும் தேவை புற வழிபாடே என்று கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். கந்தன் திரு நீர் அணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். நடுவர் அவர்களே, நமது முன்னோர்கள் காலையில் எழுந்தவுடன் நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து நெற்றியிலே திருநீறு பூசி நம்மையும் சிறு வயதிலேயே திருநீறு பூசும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். இதெல்லாம் முருகப்பெருமானின் அருளை பெறச் செய்யும் புற வழிபாடுதானே. முருகப்பெருமானுக்காக உடலை வருத்தி பகல் முழுவதும் உணவருந்தாமல் மாலையில் விரதம் இருக்கக்கூடிய, மாலை வரை விரதம் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை சோமவார விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் என்று விரதம் இருப்பதெல்லாம் புற வழிபாட்டின் மூலம் முருகனை அருளை பெறுவதற்காகத்தானே. நடுவர் அவர்களை, தைப்பூசத்திற்கு விரதம் இருந்து பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் முருகப்பெருமானை காண பல லட்சம் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக செல்வதும் புற வழிபாடுதானே. தேவாதி தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சூரபத்மனை வெற்றி கொண்டதற்காக தேவேந்திரன் தமது மகள் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு பரிசாக அளித்து திருமணம் செய்து வைத்த முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலில் செருப்பு கூட அணியாமல் கிரிவலம் வருவதும் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டுமென்ற புற வழிபாடுதானே. பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தைப்பூசம் போன்ற முருகனுக்கு உரிய திருவிழா காலங்களில் பழனி செல்லும் பக்தர்கள் பழனியில் கிரிவலம் வருவது காலந்தொட்டு நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் முருகப்பெருமானின் அருளை வேண்டுகின்ற புற வழிபாடுதான். நடுவர் அவர்களே, நிறைவாக உடல் சுத்தம் இருந்தால் உள்ளம் சுத்தமாகும். புற வழிபாடு இருந்தால்தான் அக வழிபாடு தானே சித்தியாகும். இதைத்தான் முன்னோர்கள் உடல் செம்மையானால் மனம் செம்மையாகும் என்றார்கள். சஷ்டி விரத நாளில் புற வழிபாட்டின் மூலம் முருகன் அருளை பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முருகா ஓ முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர்
வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். சஷ்டி விரதம் இருந்தால் வினைகள் வெந்து சாம்பலாகிவிடும். பக்தர்கள் எண்ணிய நலமும் புண்ணிய பலமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய அந்த எண் 6, 6ஆம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன். இவர் லட்சுமியினுடைய அம்சம் என்று சொல்லுகிறார்கள். எனவேதான் சஷ்டி விரதம் என்பது மிகப்பெரிய விரதம், வலிமை குழுந்திய ஒரு அற்புதமான விரதம். 16 வகை செல்வம் என்று சொல்லுகிறோமே, அந்த 16 வகை செல்வங்களையும் தரக்கூடிய விரதம் என்ன என்று சொன்னால் அது கந்த சஷ்டி விரதம் தான். பழனிக்கு பாத யாத்திரை செல்வதும், மிகச்சிறப்பாக கந்தனுக்கு காவடி எடுப்பதும் எவ்வளவு ஒரு அற்புதத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்கள். இது எல்லாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான வழி என்று சொல்லுகின்றார். யோசித்து பார்க்க வேண்டும். காவடி எடுப்பதனுடைய அந்த சிறப்பு என்ன? மிகப்பெரிய வரலாற்று பின்னணி அங்கே காவடிக்கு இருக்கிறது. தான் புற வழிபாடு. அகத்தியம் பெருமான் கைலாயத்தில் உள்ள சிவகிரி சக்திகிரி என்கிற 2 சிகரங்களை தன் வழிபாட்டுக்கு கொண்டு வர விரும்பினாராம். தன் சீடரான இடும்பாசுரனிடத்திலே இந்த பணியை ஒப்படைக்கிறார். இடும்பனும் தன் மனைவி இடுமியோடு புறப்பட்டான். 2 சிகரங்களையும் காவடியாக கட்டி தோளில் சுமந்து வருகிறான். அதை தன் இருப்பிடமாக்கிக் கொள்ள விரும்பிய கந்தக்கடவுள் முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறார். இடும்பன் பழனி திருவாவினங்குடி என்று சொல்லப்படுகின்ற பழனிக்கு வந்தவுடன் அந்த மலைகளை கீழே வைத்துவிட்டு இளைப்பாறத் தொடங்கினான் இடும்பன். அப்போது முருகன் சிறுவனாக அந்த வடிவத்திலே வந்து சிவகிரியான பழனி மலைக்குன்றின் மீது ஏறி தனக்கே உரியது என்று சொன்னான். வெகுண்டு எழுந்த இடும்பாசுரன் சிறுவனை தாக்க முயன்று அங்கே அவன் இறக்கக்கூடிய சூழல் வருகிறது. இடும்பி குருநாதரான அகத்தியர் உதவியை நாட சிவகிரியில் வீற்றிருக்கின்ற சிறுவன் முருகப்பெருமான் என்பதை உணர்ந்த அகத்தியர் தன் சீடனுக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு வேண்டினார். முருகப்பெருமானும் இடும்பனுக்கு உயிர் கொடுத்ததோடு பழனி மலையினுடைய காவலனாகவும் நியமித்தார். இதன் பின்னர் தான் இடும்பன் போல முருகன் அடியார்களும் காவடி சுமக்கின்றே அந்த வழிபாடு ஏற்பட்டதாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். காவடி தூக்குவதனுடைய சிறப்பு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த காவடி என்பது பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அன்னக்காவடி என்று சொல்லுகிறோம். வேண்டுதலை வைத்துக்கொண்டு அந்த காவடி சுமக்கிற பொழுது பழனி மலையினுடைய காவலனாக இருக்கக்கூடிய இடும்பனுடைய அருள் நமக்கு கிடைக்குமா? இதுதான் முருகப்பெருமானுடைய மலைக்கு பக்கத்திலே இடும்பனுடைய மலை இருக்கிறது. கந்த கடவுள் இடும்பன் எங்கே மகிழ்கிறானோ அங்கே கந்தனும் மகிழ்கிறான். எனவேதான் காவடி எடுத்து வருகிற அந்த பழக்கத்தின் அடிப்படையிலே காவடி எடுக்கிறோம். இது புற வழிபாட்டினுடைய உச்சம் என்று சொல்லி இருக்கிறார். இல்லை ஐயா, அக வழிபாடுதான் சிறந்தது என்று சொல்ல கந்தனின் உள்ளம் கவர்ந்த வள்ளி இதோ வருகிறார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஆன்மீக சுடர் நடுவர் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, தங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகப்பெருமானின் அருளை பெற பெரிதும் தேவை அக வழிபாடு என ஆணித்தரமாக கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, முருகா என்றாலே புண்ணியம் கிடைக்கும். அருள் என்றால் அன்பு, அன்பே ஆனந்தம், மௌனம் மோட்சம், பிரம்மம், அன்பே அனைத்தும் என்றாய். அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய். எங்கும் நிறைந்த என் அன்பே, என் குருநாதனப்பா, அன்பில் உரையும் அருட்குருவே முருகா என்கின்றார் அருணகிரிநாதர். அக வழிபாடு என்பது அகம் கூட்டல் வழிபாடு. அகம் என்றால் உள்ளம், வழிபாடு என்றால் இறைவனை வழிபடுதல். முருகப்பெருமானை உள்ளம் உருகி வழிபட்டாலே அவர் நமக்கு எல்லா செல்வங்களும் கொடுப்பார். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை உலகத்துல தியானம் செய்கிறேன்னு பேர்ல மகிழ்ச்சியாக உல்லாசமாக நமது பிரேமானந்தா போல இருப்பது பக்தி கிடையாது. நடுவர் அவர்களே, தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, அருள் தாரா என்று 2 வரிகளால் அவரை நாம் அன்பாக பாடினாலே போதும். நடுவர் அவர்களே, அக வழிபாட்டின் அடையாளமே புற வழிபாடுதான். அன்பிலும் இதயத்திலும் தூய்மையான பக்தியிலும் தான் இறைவன் வாழ்கின்றான் என விவேகானந்தர் சொன்னது விவேகமானது. ஒருவன் உடலாலும் மனதாலும் தூய்மையாக இல்லாமல் கோவிலுக்கு செல்வதால் என்ன பயன்?
முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்றால் மன தூய்மையும் பிறருக்கு நன்மை செய்வதும் மிக மிக அவசியம். கந்தா சரணம், கதிர்வேல் சரணம், எந்தை சரணம், இறைவா சரணம், செந்தூர் வாழும் செல்வா சரணம், சிந்தை வளரும் குருவே சரணம் என சிந்தையாலும் மனத்தாலும் முருகப்பெருமானை நாம் சரணடைய வேண்டும். முருகப்பெருமானை எண்ணி சங்கத்தமிழ் பாடுபவர்க்கு 16 செல்வங்களும் பொங்கும். அதேபோல் செந்தில் வடிவேலனின் சேவடிகளை நினைப்பவர்களுக்கு தேசமெல்லாம் நேசம் கிடைக்கும். முருகப்பெருமானை எவர் ஒருவர் அக வழிபாட்டுடன் வணங்குகின்றாரோ அவர் வீட்டில் முருகன் வந்து தங்கி இருப்பான் என்பதை சின்ன சின்ன பாலன் சிவபாலன், வண்ணமயில் ஏறும் வடிவேலன், குன்று எங்கிலும் குடியிருப்பான், குறவர் வீட்டிலும் கொலு இருப்பான் என்று அனைத்து இல்லங்களிலும் முருகப்பெருமான் வந்து நன்மை செய்வார். முருகப்பெருமானை மனதார பாடினாலே ஆனந்தம் கிடைக்கும் என்பதை கொச்சை மொழியானாலும் உன்னை நான் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், எந்த நச்சமெல்லாம் மறைந்ததப்பா, மனதில் ஆனந்தம் நிலவுதப்பா. இதைவிட நமக்கு என்னப்பா வேண்டும்? நடுவர் அவர்களே, திருமுருகப்பெருமானின் அருளை பெற வஞ்சமில்லா நெஞ்சம் இருந்தால் போதும். சண்முகராயன் தோற்றம் பாடலில் செல்வமெல்லாம் தரும் செல்வன் அவன், சிந்தை கவர்ந்திடும் கல்வன் அவன், வெல்லும் செஞ்சேவல் பாதகை உயர்த்திய வீரன் அவன், அலங்காரன் அவன் என அழகாக பாடியுள்ளார். சுப்பிரமணிய சதகத்தில் கூறுவது போல், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனோ தெரியாது இப்பூமிதனில் ஐயா, இனி ஏதும் ஜென்மமும் இவ்வேளைக்கு இல்லை என நீ இறங்கி அருள வேண்டும், முக்தி நீ தர வேண்டும் என நான் முக்காலும் நம்புகிறேன் என நம்பிக்கையுடன் சரணடைந்தால் திருமுருகப்பெருமானின் திருவருள் கிடைக்கும் என்று கூறி, அக வழிபாடே முருகப்பெருமானின் அருளை பெற பெரிதும் பெரிதும் தேவை என தாங்கள் தீர்ப்பு வழங்கும்படி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா ஓ முருகா, முத்தமிழ் இறைவா வடிவேலா, சக்தி மகனே மால் மருகா, சரவண பவனே குருபாலா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தடி பழமுகை சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. ஞானப் பழமது பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே. திருமதி வள்ளியம்மை மிக அழகாக சொல்லுகிறார். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ, உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே. கந்தர் அனுபூதிகளே அழகாக சொல்லுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், அதிலே முடிஞ்சு போச்சேங்க. இந்த மனசு இருந்தா போதும். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வலு செல்லும் அவாவினையேன். இந்த மனசு ஒண்ணு போதுமே. இந்த முருகப்பெருமானை மனசால நினைச்சா போதுமா? முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அழகா சொன்னாங்க. இந்த உணர்வு தான் மனம். பொறு புங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவை என் குண பஞ்சரனே. இன்றைக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் நம்ம பட்டு உழல்றோம். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா விடையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே என்று சொல்லுகின்றார். மிக அழகாக கந்தர் அனுபூதி இந்த இடத்திலே நினைவுபடுத்தி இருக்கிறார் திருமதி வள்ளியம்மை. யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மனம் இருக்கிறதே, இது ஒரு குரங்கு, இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறது. அந்த மனத்தை நிலைநிறுத்துவதுதான் கந்தக்கடவுளுடைய வழிபாடு என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். அற்புதமாக சொல்லி
ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு தந்துவிட்டு போகிறார் கந்தர் அனுபூதியிலே. மிக அழகாக நம்முடைய சிறப்பை எல்லாம் தருகிற விதமாக ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை என்று சொல்லி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீளையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று சொல்லுகின்றார். இந்த உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ முடிஞ்சு போச்சு. கண்ட கடவுளுடைய அற்புதமான அந்த நிலை, முருகப்பெருமானுடைய அருள், உல்லாச நிராகுல யோக, இதுக்கு மேலே என்ன வேணும்? அழகா சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்று மறுப்பதற்காக, புற வழிபாட்டினுடைய மேன்மையை சொல்வதற்காக இதோ வருகிறார் திருமதி பத்மா அழகேசன். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. முருகப்பெருமானின் அருளை பெற பெரிதும் தேவை புற வழிபாடே. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இந்த பாட்டை கேட்டு ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஓம் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்ன ஞான குழந்தை முருகப்பெருமான். அவருடைய அருளை பெற புற வழிபாடே அப்படின்னு பேச வந்திருக்கேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் வருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு உருவம் நீதான், உருவம் இல்லாத அருவமும் நீதான், இருக்கிறதும் நீதான், இல்லாததும் நீதான், மலரும் நீதான், மலருக்கு முன் இருக்கக்கூடிய அரும்பும் நீதான், ஒளியும் நீதான், ஒளியும் நீதான், கருவும் நீதான், கருவிலிருந்து பிறக்கும் உயிரும் நீதான், எல்லோருக்கும் குருவும் நீதான். உன்னையே கதி என்று உன் பாதங்களில் உன்னை தரிசனம் செய்து சரணடைந்தால் முருகா அப்படிங்கிறது இதுதாங்க அர்த்தம். முருகானா உருகாதார் நெஞ்சமும் உருகும் அப்படின்னு. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி முருகப்பெருமானை தரிசிக்க பழனிமலைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தா நம்ம வள்ளியம்மா நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், ராஜ அலங்காரத்தில் முருகனை தரிசித்தாதான் ராஜபோகம் கிடைக்குமா. அவங்க பார்த்தீங்கன்னா அக வழிபாடே சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நல்லது எது, கெட்டது எது, இருப்பது எது, இல்லாதது எது அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாமும் அவனாவே இருக்கக்கூடிய கடவுள் தான் காந்தன், கந்தன்னு பேர் சொல்லுவாங்க. எல்லா செயல்பாட்டுக்கும் பின்னால முருகப்பெருமான் தான் இருக்கிறாரு. அவருடைய புற வழிபாடு, அவருடைய தரிசனம், ஆறுமுகன், ஆண்டி, அரண்மகன், அபிஷேக பிரியன், அலங்கார பிரியன், அழகா போற்றி, சஷ்டி நாயகனே போற்றி, உலக நாயகனே போற்றி, கவச பிரியனே போற்றின்னு இப்படி போற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சஷ்டிக்கு திருச்செந்தூர், அதாவது திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க போகும்போது நம்ம முருகானே சஷ்டிக்கு காப்பு கட்டி முருகனை தரிசிக்க கியூவில் வந்து நிற்கிறாரு திருப்பரங்குன்றத்தில். அவர் பார்த்தீங்கன்னா அக வழிபாடே சிறந்ததுன்னு பேச வந்திருக்கிறாரு எதிரணியில். எல்லாத்துக்கும் அந்த முருகப்பெருமான் தான் கருணை காட்டணும். புற வழிபாட்டின் மூலம் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும், மனம் தூய்மை அடைகிறது மூலமா வினை தூய்மை அடையும். அகப்புற வழிபாடே அருள் பெறுவதற்கு மிகவும் தேவை. ஆனால் இந்த புற வழிபாடு அப்படிங்கிறது பக்தி நிலை, அக வழிபாடுன்றது ஞான நிலை. பக்தி நிலையை எட்டாம ஞான நிலையை அடையவே முடியாது. மெய்ஞானம் இல்லாமல் விஞ்ஞானத்தை எப்படி எட்ட முடியும்? சும்மா வீட்டில் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து தவம் பண்ணுறது மூலமாக சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்ணை மூடணும்னு உள்ள படமாக ஓடும். இதே கண்ணை திறந்து அந்த திருப்பரங்குன்றத்து முருகனை எதிர நின்று தரிசித்தா கியூவில் நிற்கிற போலீஸ் கூட போப்போன்னு சொன்னால் கூட மனசு வர மாட்டேங்குதே ஐயா. அந்த புற வழிபாடு காந்தன் அப்படி இழுக்கிறாரு நம்மளை. தமிழ் கடவுள் மூலக்கடவுளில் ஒருவர், மலைக்கடவுள், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். முருகன் தனித்தன்மை வாய்ந்தவர், ஆறுருவம் ஓருருவமானவர், ஆறுமுகன். சிவபெருமானுக்கு தகுந்த மகன், கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், கணேசா அப்படின்னு விநாயகரோட அன்பு தம்பி, தேவர்களை படைத்தவர்,
அசுரர்களின் அழித்தவர், தேவசேனாவின் கணவர், வள்ளியின் அன்புக்குரிய கணவர், மலைவாழ் கடவுள், சிவபெருமானுக்கே குருவானவர், பந்தங்களை துறந்தவர், சங்கக் கடவுள், அகஸ்தியருக்கு ஆசிரியரானவர், 5 பெரும் கடமைகளை செய்தவர், அறியாமை எனும் செருக்கை அகற்றுபவர் முருகப்பெருமான், அழகும் இளமையும் நிறைந்தவர், பக்தர்களுக்கும் பகைவர்களுக்கும் நன்மை அளிப்பவர், ஞானத்தை தந்து அருள்பவர், ஒற்றுமையை நிலைநாட்டுபவர், பிற மதத்தவராலும் வணங்கப்படும் தெய்வம் முருகப்பெருமான், இந்திய கலாச்சார பண்புகளை எடுத்துக்காட்டும் தெய்வம். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, சண்முக கவசம், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், சுப்பிரமணிய புஜங்கம், தணிகை புராணம், குமார சம்பவம், இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் முருகப்பெருமானோட புற வழிபாட்டை மிகப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆறுமுகனின் அருள் இல்லை என்றால் திருமுருகாற்றுப்படை இல்லை, நக்கீரர் நமக்கு இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் முருகப்பெருமானின் புற வழிபாட்டை. இன்று ஒரு நாள் பத்தாது, ஒரு யுகம் பத்தாது. எனினும் இந்த பட்டிமன்றத்தில் தாங்கள் சிறந்ததொரு தீர்ப்பை முருகப்பெருமானின் அருளை பெற்று புற வழிபாடே சிறந்தது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். முருகா ஓ முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தடி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா ஞானப் பழமது பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே. திருமதி பத்மா அழகேசன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்தார். புற வழிபாடு என்பது பக்தி நிலை, அக வழிபாடு என்பது ஞான நிலை. பக்தி நிலையை கடந்துதான் ஞான நிலைக்கு செல்ல முடியுமே ஒழிய எடுத்த உடனே ஞான நிலைக்கு எப்படி ஐயா போக முடியும் என்கிற கேள்வியை வைத்திருக்கிறார். இறைவனை எப்படி பூஜை செய்ய வேண்டும்? இந்த விரதம் மூலமாக இறைவனை அந்த உருவத்திலே நாம் வைத்து வழிபாடு செய்கிறோம். மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த தலைப்பு நாம் எதற்காக விளங்கினோம்? புற வழிபாடா அக வழிபாடா? அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தலைப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? சமீபத்திலே ஒரு இல்லத்திற்கு நான் சென்றேன். அந்த இடத்துல இருக்கிற அந்த இல்லத்தரசி அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்திலே தான் தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டி கொண்டிருந்தார். அதையெல்லாம் பார்த்து எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி படத்திலே இருக்கிற முருகப்பெருமானை மிக அற்புதமாக மானசீகமாக கந்தசஷ்டி கவசம் சொல்லி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாரே, மிக அற்புதம் அற்புதம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது நேற்றைக்கு அவருடைய இல்லத்திற்கு நான் சென்றேன். கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக போன பொழுது நான் வருகிறேன் என்ற அவசரத்திலே அவர்கள் திரும்பிய பொழுது அங்கே வைத்திருந்த முருகனுடைய படம் கீழே விழுந்து உடைந்து விட்டது. உடைந்த மாத்திரத்திலே அந்த கண்ணாடி உடைந்து விட்டது. அந்த அம்மையார் சொன்னார், இந்த படத்தை எடுத்து அப்புறப்படுத்தி விடுவோம். நான் கேட்டேன், சென்ற வாரம் இதற்குத்தானே புஷ்பம் செலுத்தினீர்கள், பூக்களை போட்டு வைத்தீர்கள், இன்றைக்கு தூர வெளியே போடுகிறீர்களே, என்ன காரணம்? இல்லை, உடைந்த படத்தை வீட்டிலே வைக்கக்கூடாது. படம் நன்றாகத்தானே இருக்கிறது, கண்ணாடி போட்டு வைக்கலாமே. இல்லை இல்லை, உடைந்த பொருளை வீட்டிலே வைக்கக்கூடாது. அதுவரை தூப தீப ஆராதனைகளை பெற்ற முருகப்பெருமான் அடுத்த வினாடி குப்பை தொட்டிக்கு போகிறார். என்னுடைய மனம் வலித்தது. அந்த முருகன் படத்தை, உடைந்த படத்தை வைக்கக்கூடாது என்பது யார் சொன்னது? படத்தை வைத்து நாம் மானசீகமாக வழிபட்ட அந்த நிலை அடுத்த நிமிடமே மாறுகிறது என்று சொன்னால் இந்த வழிபாட்டை நான் எந்த கணக்கிலே வைப்பது? எனவேதான் திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னார். மனத்திலே வைத்து பூஜை செய்வதைத்தான் வலியுறுத்துகிறார். ஆன்மாக்கள் தோறும் விளிம்பி எழுந்திருக்கிற அந்த இடம்தான் உள்ளமாகிய மனம் மண்டலம்னர். அந்த உள்ளம்தான் சிவன் உரைகின்ற கருவறை என்று திருமந்திரம் சொல்லுகிறது. ஊனாகிய உடம்பே கோயில். அந்த கோயிலே வள்ளலாகிய தலைவனை சென்று வழிபடுவதற்கு வாய் கோபுரவாசல் என்று சொல்லுகின்றார். இதை தெளிந்து ஞானம் அடைவது சீவன் சிவலிங்கம்னர். இப்படி அறிந்து வழிபடுவோருக்கு வஞ்சனை செய்யும் ஞானேந்திரியங்கள் 5 பெரிய ஒளி பொருந்திய விளக்கு என்று சொன்னார்.
சிந்தித்து பார்க்க வேண்டும். வையம் தகலையாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி ஆனடிக்க சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குவே என்று பொய்யாழ்வார் அருமையாக சொல்லுகிறார். பூதத்தாழ்வார் அடுத்து வருகிறார். அவர் பார்க்கிறார், வையம் தகலியாக வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக சொல்லிட்டாரு, ஒன்று விட்டு போயிருச்சே. வையம் தகலி, தகலினா பார்த்துக்குங்க, விளக்கு. இந்த உலகம் விளக்கு, கடல் தான் நெய், கதிர் தான் அங்கே அந்த தீபத்தை ஏத்துறான்னா, அப்ப திரி எங்கேயா போச்சு? உடனே சொன்னார் பூதத்தாழ்வார், அன்பே தகலையாய் ஆர்வமே நெய்யாகு இன்புருகு சிந்தை இடு திரியாகு நண்புரிக்கு ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான்னர். இங்கே ஏன் திருமால் வருகிறார் என்று சொன்னால், முருகப்பெருமானுக்கு மாமன் அவன். எனவே முருகப்பெருமானை வணங்கினால் முப்பெரும் தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமம். முகுந்தன் இருக்கிறான், ருத்ரன் இருக்கிறான், பிரம்மன் இருக்கிறான். எனவேதான் ருத்ரனையும் நினைக்கிறோம், முகுந்தனையும் நினைக்கிறோம், பிரம்மனையும் நினைக்கிறோம். கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமாரே கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே. சிவவாக்கிய சித்தர் அக வழிபாட்டை வலியுறுத்துகிறார். இந்த உடம்புதான் கோயில், நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லால் கலைகளல் ஈசனை காண அரிதாம் என்று சொன்னார். இப்படி சிவனை வழங்குவதற்காக திருமந்திரம் சொல்லுகிறது. முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்படி இருக்கிறது? முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வருவது நம்முடைய அன்பை சொல்லுகிற விதம், அழகு குத்துவது என்பது நம்முடைய அன்பை சொல்லுவது விதம், நம்முடைய உடம்பை வருத்தி கொண்டு வருகிறோம். இந்த வழிபாடு தான் புற வழிபாடு. விரதம் இருக்கிற பொழுது இந்த மனம் ஒருமைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். மற்ற காலங்களிலே இல்லத்திலே சமைக்கிற பொழுது சுவை இருக்காது, ஆனால் விரத காலத்திலே சமைக்கிற அந்த உணவு இல்லத்தரசியின் கைப்பட்டவுடன் இனிமையாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த புற வழிபாட்டின் மூலமாகத்தான் அக வழிபாடு சென்று கொண்டிருக்கிறது. இதை முருகப்பெருமானுக்கு விரதத்திற்கு நாம் சமைக்கிறோம் என்கிற அந்த சிந்தனை வருகிற பொழுது அதற்கு சுவை கொடுக்கிறது, மனம் ஒருமைப்படுகிறது என்று சொன்னார். அதான் ரொம்ப அழகா சொன்னாங்க. பக்தி நிலை என்பது வேறு, ஞான நிலை என்பது வேறு. இது முருகப்பெருமானுடைய அந்த பக்தியின் மூலமாகத்தான் ஞானத்தை தர முடியும். தேனூறு கிழவிக்கு வாயூறி நின்றவன் முருகப்பெருமான். வள்ளியினுடைய அந்த பேச்சை கேட்பதற்காக வாயூறி நின்றவன் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி முருகப்பெருமான் இந்த உலகத்திலே பல்வேறு அற்புதங்களை பல்வேறு நிலைகளிலே வழங்கி கொண்டிருக்கின்றான். அப்படி பார்க்கிற பொழுது கந்தனுக்கு இருக்கக்கூடிய விரதங்களை எல்லாம் பாருங்கள். அதில் சஷ்டி விரதம், சஷ்டியிலே கூட புற தோற்றத்திலே இருக்கக்கூடிய அசுரன், ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மலத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் சூரபத்மன். கண்மத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடியவன் யார் தெரியுமா? சிங்கமுகாசுரன். மாயையினுடைய உச்சமாக இருப்பது யார் தெரியுமா? கஜமுகாசுரன். அவனை தாரகாசுரன் என்று சொல்லலாம். இப்படி தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன், இந்த மூன்றும் ஆணவம் கண்மம் மாயை. சைவ சித்தாந்தம் அழகாக சொல்லுகிறது. பதி பசு பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் இந்த உயிர்கள், பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை. சூரனை வதைக்கவில்லை முருகப்பெருமான், சூரனை ஆட்கொள்ளுகிறான் முருகப்பெருமான். சூரன் அசுரன் என்பது ஒரு வடிவம், அது புற வடிவம். அதை அகத்திலே வைத்து வேல் கொண்டு முருகப்பெருமான் தாக்குகிறார். எப்பொழுது நம்முடைய அகத்திலே முருகனுடைய வேல் ஏறுகிறதோ, அப்படி ஏறுகிற பொழுதுதான் அந்த வழிபாடு பெருமை பெறுகிறது. அந்த வேலை மனதிலே ஏற்றுவதற்கு புற வழிபாடு அவசியமாகிறது. நாம் ஏதாவது ஒன்றின் சார்ந்து தானே செல்வது உண்டு. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொன்று அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று என்று சொன்னமே. முருகப்பெருமானுடைய அந்த சிறப்பு எப்படிப்பட்ட அற்புதம்! வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடியோபோகியவா
அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே என்று சொன்ன. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே சொல்லுகிறார் பாருங்க. அந்த அனுபவம் பாருங்க. கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேல புரந்தர பூபதியே. ஆசை என்கிற பிடியிலே சிக்கி இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆசையை நீக்கி உன் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் என் புற வழிபாட்டை நான் சரியாக செய்தால்தான் அகத்திற்குள்ளே வர முடியும் என்று சொன்னார். புற வழிபாடு அவசியம் ஒரு பக்கத்திலே, அக வழிபாடுக்கு வழிகாட்டுவதே அந்த புற வழிபாடு தானே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமலும் கலலை என்று சொன்னார். எப்பா முருகப்பெருமானே, உன்னை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சொல்லுகிற பொழுதே அழகாக சொன்னாரே, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முடிஞ்சு போச்சு. தனக்கு எப்படி முருகப்பெருமான் வேண்டும் என்று சொன்னால் குருவாய் வர வேண்டும் என்று வேண்டுவதோடு அந்த கந்தர் அனுபூதி நிறைவுக்கு வருகிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும் மெய்யன்பர்களே. கந்தர் அலங்காரமும் கந்தர் களிவெண்பாவும் முருகப்பெருமானுடைய அருளை சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற ஆற்றுப்படையாக திருமுருக ஆற்றுப்படை விளங்குகிறது. உன்னதமான சந்த பாடல்களின் மூலமாக மனத்தை செம்மைப்படுத்துவதுதான் இந்த புற வழிபாடு. இந்த புற வழிபாட்டின் மூலமாக மனம் செம்மை அடைகிறது. அதனை தொடர்ந்து அக வழிபாட்டின் மூலமாக எல்லாம் வல்ல முருகப்பெருமானை போய் நாம் சரணாகதி அடைந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்டவன்? அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். முருகப்பெருமான் எதற்காக வருகிறான்? ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதிப்பது எது? சூரியன் தான் உதிக்கும். அதுபோல எங்கள் முருகப்பெருமான் உதிக்கின்றான். எதற்காக? இந்த உலகத்து மக்களை எல்லாம் ஆற்றுப்படுத்துவதற்காக. அதைத்தான் கச்சியப்பர் மிக அழகாக சொல்லுகிறார். எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது முருகப்பெருமானுடைய பாதாதி கேச அலங்காரத்தை காணுகிற விதமாக மிக அழகாக அலங்காரப்படுத்தி சொல்லுவார். அடியார்களின் கண்களுக்கு துணையாக விளங்குகின்ற அற்புதமான பாடல் இருக்கிறது பாருங்கள். விழிக்கு துணை திரு மென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று சொன்னார். என்ன அற்புதம் பாருங்க. நமது கண்களுக்கு துணையாக வரக்கூடியது முருகப்பெருமானுடைய புனிதமானதும் மென்மையானதுமான செந்தாமரை மலர் போன்ற திருவடி. உண்மையில் ஒரு சிறிதும் குறையாத சொல்லுக்கு துணையாக வருவது முருகா என்று கூறும் பரமபதியினுடைய திருநாமம். முன்பு செய்த பழியை தருகின்ற பாகத்தை அகற்றுவதற்கு துணையாவது முருகப்பெருமானுடைய 12 புயங்களாகும். அஞ்சும் தன்மையுடைய தனிமையான வழிக்கு துணையாவது திருச்செங்கோட்டிலே எழுந்தருளியுள்ள கந்தப்பெருமானுடைய கூர்மையான வேலாயுதமும் மயிலுமே ஆகும் என்று சொன்னார். எனவே இதிலே அதிகமாக புற வழிபாட்டை வலியுறுத்தினாலும் இந்த புற சிந்தனைகளை வலியுறுத்தினாலும் நமக்கு துணையாக வருவது என்னவென்று சொன்னால் சிறிதும் குறையாத சொல்லுக்கு துணையாக வருவது முருகா என்று சொல்லப்படுகின்ற அந்த திருநாமம் என்று சொல்லுகின்றார். அந்த முருகா என்கிற அந்த திருநாமம் எப்பொழுது வரும் தெரியுமா? உள்ளம் செம்மையானால் வரும். எனவேதான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இந்த உள்ளமானது மனம், இந்த உடம்பானது புறம். உள்ளமானது அகம், உடம்பானது புறம்.
எனவே உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பாளையம் உடம்பின் வழியாக உடம்பை சுத்திகரித்து இறை நெறிக்கு தலைப்படுவதனாலே கந்தனுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு முன்னுரையாக அமைவது புற வழிபாடு, முடிவுரையாக அமைவது அக வழிபாடு. எனவே முன்னுரை இல்லாமல் முடிவுரை இல்லை. எனவே முன்னுரையாக புற வழிபாடு நமக்கு வழிகாட்டுகிறது. நிறைவான நிலை அடைகின்ற அந்த முருகப்பெருமானுடைய அருள் நிறைவிலேதான் இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை, சகசிராசாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த துரிய நிலை அடைவதற்கு மன வழிபாடு, அக வழிபாடுதான் துணை நிற்கிறது. எனவே புற வழிபாடு தொடக்க நிலை, அக வழிபாடு நிறைவு நிலை. மனித மனம் நிறைவு நிலையை நோக்கி பயணப்படுவதனாலே கந்தனுடைய அருளை பெறுவதற்கு பெரிதும் துணை புரிவது முன்னுரையாக புற வழிபாடு இருக்கிறது, நிறைவுரையாக அக வழிபாடு இருக்கிறது. எனவே கந்தனை மனம், மெய், மொழி, வாக்கினாலே வழிபாடு செய்து கந்தனுடைய பெருமைகளை எல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறோம். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகப்பெருமான் என்பதைத்தான் மிக அழகாக சொல்லுகிறார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் பொற்கை தான் 20 உடையான் என்று சொல்வார்கள். என்ன அற்புதம் பாருங்கள்! 20 கரம், தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த லஞ்சியமே என்று சொல்வார்களே, அப்படி இந்த முருகப்பெருமான் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைக்கக்கூடியவன். அந்த முருகனை பார்த்து பாலகன் என்று நினைத்த சூரபத்மனையும் வாழ வைத்தவன் என்பதனாலே எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வழிபாட்டின் மூலமாக, புற வழிபாட்டின் மூலமாக தொடங்கி அக வழிபாட்டிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, தாரவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.